அமெரிக்காவோட அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தேவதூதர். ஸோ ஈரான் ஹெலிகாப்டர் டவுன் பண்ணிட்டாங்க இல்லையா? அதாவது ஈரானோட ட்ரோன் வந்து ஹெலிகாப்டர் டவுன் பண்ணிடுச்சு. இதெல்லாம் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை இல்லை. ரஷ்யாவோட ஹெலிகாப்டரை உக்ரைனோட ட்ரோன் டவுன் பண்ண ட்ரை பண்ணுது அப்படிங்கிற விஷயங்கள் பார்த்தோம். ஒரு ஹெலிகாப்டர் டவுன் பண்ணி இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அந்த டைம்ல பார்த்து இந்த கஸ்க்கு குடையும் போது ரொம்ப பிரபலியமா வந்து பாத்தீங்கன்னா இது போல செய்திகள்லாம் இருந்துச்சு. இப்ப அதே போல அப்படியே ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ். அங்க நடக்கிறதுக்கு எல்லாம் அங்க நடந்த வினையெல்லாம் இப்ப திரும்ப இங்க நடக்குதா அப்படின்ட்டு கேள்விகள். இங்க அமெரிக்காவோட ஹெலிகாப்டர் வந்து பாத்தீங்கன்னா ஈரானோட ட்ரோன்கள் டவுன் பண்ணிடுச்சு. ஸோ இப்படி இருக்கும்போது ஹெலிகாப்டர்ஸோட பயன் என்ன? ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமா அதை யூஸ் பண்ண முடியுமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அதுவும் ரஷ்யா கிட்ட இருக்கக்கூடிய இப்ப இருக்கக்கூடிய ட்ரோன்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபைட்டர் ஜெட்ஸையே ட்ராக் பண்ணுது, அதை நோக்கியே போகுது. யாராவது ஒருத்தவங்க வந்து அதை சுடுறாங்க, அந்த ட்ரோனை சுடுறாங்கன்னா அந்த இதை நோக்கி வந்து பண்ண குட்டிக்காரணம் அடிச்சு பல்ட்டி அடிச்சு ஏகப்பட்ட சேட்டைகள் செய்ய ஆரம்பிச்சிச்சு ட்ரோன்கள். ஸோ அதை டவுன் பண்றதுங்கிறது லேசுப்பட்ட காரியமே கிடையாது. ஸோ இப்படி இருக்கும்போது ஈரானோட ட்ரோன்கள் அமெரிக்காவோட அப்பாச்சி ஹெலிகாப்டர் டவுன் பண்ணிருச்சுன்னா அப்புறம் எவ்வளவு பெரிய இன்சல்ட்டா இருக்கும். அதனால அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, வாஷிங்டன் வில் ரிட்டாலியேட், ஈரானுக்கு எகெயின்ஸ்டா நாங்க ரிட்டாலியேட் பண்ணுவோம், மிலிட்டரி ஹெலிகாப்டரை தாக்குனதுக்காக நாங்க ரிட்டாலியேட் பண்ணுவோம் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல அப்படிங்கிறத சொன்னார். அது ஈரான் கிட்ட அது இல்லை இது இல்லை லொட்டு இல்லை லொஸ்க் இல்லைன்னாரு. ஆனா இப்ப எப்படிங்க உங்களோட ஹெலிகாப்டர் டவுன் ஆச்சு அப்படிங்கிற கேள்விகள் பல அனலிஸ்ட்குள்ள இருந்து வந்துட்டு இருக்கு. பட் இருந்தாலும் ஐடிஎஃபோட சீஃப் என்ன, இஸ்ரேல் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணியிருக்காங்களாம். ரொம்ப அதிகமா சிக்னிபிகண்டா சிவியர் ப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா ஈரானோட ரெஜிம்க்கு கொடுக்கறதுக்கு தயாராகிட்டு இருக்கோம், திரும்பவும் போருக்கு போறதுக்கு தயாராகிட்டு இருக்கோம், ப்ரிப்பேர்டு டு ரிட்டர்ன் டு வார் அப்படிங்கிறது போல ஐடிஎஃப் இஸ்ரேலோட டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் லூட்டினன்ட் ஜெனரல் இஸ்மாயில் ஜமீர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இது போல சொல்லிக்கிறார். அதாவது நாங்க பிளான் பண்ணி வச்சிருக்கோம், பயங்கரமா அடிப்போம், தலைவரே ட்ரம்ப் அவர்களே அவர் ரிட்டாலியேட் பண்றேன்ட்டார். இஸ்ரேல் இதுக்குத்தான் நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம், தயாரா இருக்கோம், பெருத்து அடி கொடுக்க தயாரா இருக்கும் அப்படிங்கலாம் சொல்லிக்கிறாங்க. அடி வாங்குறதுக்கும் இல்ல கொடுக்கறதுக்கா அப்படிங்கிறது தெரியல. சரியா அப்படிங்கிறது பார்க்கலாம், லைனா நடக்குது இது போல சொல்லியிருந்தாங்க. அட் த சேம் டைம் இஸ்ரேல் லெபனான்லயும் அட்டாக் பண்றாங்க. லெபனானோட தைரிய பகுதியில குண்டுகளை போட்டாங்க. லெபனானோட பல பகுதிகளையும் வந்து பண்ண தாக்குதல் பண்ணாங்க. ஹிஸ்புல்லாவோட பகுதிகளுக்குள்ள இன்ஃபில்ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. கிரவுண்ட் ட்ரூப்ஸும் வந்து பண்ணா முன்னேறிக்கிட்டு தான் இருக்கு இஸ்ரேலோட. ஆனா அதிகமான சேதத்துக்கு சந்திச்சுட்டு தான் அவங்களால முன்னேற முடியுது. ஏன்னா ட்ரோன்களை யூஸ் பண்ணி ஹிஸ்புல்லா அடிக்கிறாங்க. பல லொகேஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்புல்லாவோட வெப்பன்ஸ் டிப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், அது சிவிலியன் வாழும் பகுதி அப்படிங்கிறது போல இஸ்ரேல் தரப்புன்னு சொல்றாங்க. ஆனா லெபனான்ல ஹிஸ்புல்லா அந்த சைட்ல இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க பேசுறவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னா, இதெல்லாம் பதுங்க குழிகள்லாம் அங்கே இங்கிருந்து எடுக்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்து சிவிலியன் பில்டிங் மேல வச்சுட்டு நாங்க இங்கிருந்து எடுத்தோம் அப்படிங்கிற சொல்லிட்டு திரியிறாங்க அப்படிங்கிற அவங்க தரப்பு வந்து சொல்றாங்க. இருதரப்புல சொல்லக்கூடிய கருத்துக்களை அவங்க கிட்ட கொடுத்தாச்சு, நீங்க தான் எது சரி எது தப்பு அப்படிங்கிறத எடுத்துக்கணும். ஏன்னா போர் சூழல் இருதரப்புலையும் மாத்தி மாத்தி கிளைம் பண்ணதான் செய்வாங்க. பட் ஆனா இஸ்ரேல் அவங்களோட ட்ரூப்ஸை ரிலீஸ் பண்ணாங்க, சர்ச்சுக்குள்ள போய் நின்று சேட்டைகள் செய்யுது. சமீபத்துல சர்ச்சுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சிலுவை அடிச்சு உடைச்சது விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியுது. ஸோ இப்படி இருக்கும்போது சிவிலியன் பில்டிங்ல இருந்து நாங்கள் இதெல்லாம் எடுத்தோம் அப்படிங்கிற சொல்றாங்க. பிரிட்ஜ் எல்லாம் கிராஸ் பண்ணி போறோம். நார்த் ரித்தானியா வந்து பாத்தீங்கன்னா நாங்க கடந்து போயிட்டு இருக்கோம். தெற்கு லெபனான்ல பல பகுதிகளை நாங்க டெப்போ கண்டுபிடிச்சிருக்கோம், ஹிஸ்புல்லா டிப்போ அப்படிங்கிற அவங்க தரப்பு வீடியோ பதிவுகள் விட்டுட்டு இருக்காங்க. இவங்க தரப்புலாம் எப்படி சொல்லிட்டு இருக்கும்போது கேலிபாஃப் அவர்கள் என்ன சொன்னார்னா, நாங்க டிப்ளமசியோட லாங்குவேஜ் தான் பேச ப்ரிஃபர் பண்றோம், அது பேசுறதுக்கான லாங்குவேஜ் தான் ப்ரிஃபர் பண்றோம், ஆனா எங்களுக்கு இன்னொரு மொழியும் பேச தெரியும், அது ரொம்ப ஃப்ரீக்வெண்டா வரும் எங்களுக்கு. எப்படிங்க அதெல்லாம் ரஜினி படம் அந்த டைலாக்லாம் அப்படியே பார்த்து அந்த காலத்துல எழுதினதை அப்படியே வந்து பண்ண இப்ப நம்ம ட்விட்டர்ல தலைவர்கள் போடுறது, உலக தலைவர்கள் போடுறது நம்மளால பார்க்க முடியுது. எப்படி நல்லா பாத்துங்க, நாங்க பேசுறதுக்கான மொழி எங்களுக்கு தெரியும், டிப்ளமசில உட்காந்து பேசுறதுக்கான மொழி எங்களுக்கு தெரியும், ஆனா அதை விட இன்னொரு ஒரு மொழி ரொம்ப ஃப்ரீக்வெண்டா வரும், ஃப்ளூயண்டா வரும், அது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் உடைக்கும் அப்படிங்கிறது போல. அது நாங்க ரொம்ப பெஸ்டாவும் வேற அதுல பேசுவோம், நாங்க அதுக்கு ஸ்விட்ச் பண்ணிடுவோம், நீங்க உங்க ஹார்ஸை ரெடியா வச்சுக்கோங்க அப்படிங்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா கேலிபாஃப் அவர்கள். ஸோ பேச்சுக்கள் வந்து பாத்தீங்கன்னா முத்தி போன நிலையில வந்து பாத்தீங்கன்னா நேத்திக்கு அமெரிக்கா ரிட்டாலியேட் பண்றேன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, ட்ரம்ப் அவர்களை தான் அதிபர், அமெரிக்காவோட அதிபர் தேவ தூதரோட கட்டளையை மீற முடியுமா?
காலங்காத்தால வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா ஈரான் வெனஸ்டே புதன்கிழமை காலையிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஈரான் மேல ஒரு தாக்குதலை அப்பாச்சி ஹெலிகாப்டர் டவுன் பண்றதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமா ஏதோ ஒரு இடத்துல புறநகரத்துல ஏதோ ஒரு காட்டுக்குள்ள கொண்டு போய் போட்டுவா 2 மரம் மட்டும் விழுந்ததுன்னா சரி அப்படிங்கிற போல போட்டுப்பாங்க போல தெரியுது. ஸோ ஈரானுக்குள்ள அட்டாக் பண்ணிட்டோம், நாங்க ரெஸ்பாண்ட் பண்ணிட்டோம், ரிவெஞ்ச் பண்ணிட்டோம், அவெஞ்ச் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது போல அவங்க தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது, பர்மனண்டா இந்த சீஸ்ஃபயர் முடிவுக்கு வந்துருச்சு அப்படிங்கிற தெரியுதா அப்படிங்கிற கேள்வி. இப்ப ஈரான் சும்மா இருப்பாங்களா? போடு, ஜோர்டன்ல 5 மிசைல் பக்கத்துல வந்து பண்ண ஏவி இருக்கிறாங்க. இது ஜோர்டன் தரப்புல இருந்து நாங்க 5 மிசைல டவுன் பண்ணியிருக்கோம், எந்த இன்ஜுரிஸும் இல்லை, டேமேஜ் இல்லைன்னு கதை கட்டலாம் அவங்க தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. இது போல அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. சேட்டலைட் இமேஜ் வருங்க 2 நாள்ல. என்னால சேட்டலைட் இமேஜ் எடுத்து பார்ப்பாங்க. இந்த இஸ்ரேல் சொன்னாங்க இல்லையா, சேட்டலைட் இமேஜ் எடுத்து பார்த்துப்போங்க அப்படிங்கிறது போல அதை எடுத்து பார்த்துக்கிறோம் நாங்க. நீங்க அதனால ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுக்க வேண்டியது இல்லை, சேட்டலைட் இமேஜ்ல பார்த்தாலே இப்பெல்லாம் தெரிஞ்சது. ஸோ ஜோர்டன் தரப்புல என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னா, இது போல 5 மிசைல்கள் நாங்க தடுத்து நிறுத்தி இருக்கிறோம் அப்படிங்கிறது போல அவங்க தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. ஜோர்டனோட ராணுவம் தரப்புன்னு சொல்லிக்கக்கூடிய விஷயங்கள் ஈரான் எங்க மேல லான்ச் பண்ணிக்கிறாங்க ஜோர்டனோட ஏரியாஸ்ல அப்படின்னு கூட சொல்லிக்கிறாங்க. ஆனா ஈரான் கிட்ட போய் கேட்டீங்க அப்படின்னா ஈரான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க அமெரிக்காவோட F-35 பேஸ் இருக்கு இல்லையா, ஏர் பேஸ், ஜோர்டன்ல இருக்கக்கூடிய பேஸ், அந்த இடத்த நாங்க குறி வச்சு அடிச்சிருக்கோம். ஸோ நாங்க டார்கெட் பண்ணது 4 சைட்டு. 4 சைட்ல அமெரிக்காவோட அல் அர்சாக் பேஸ் ஒன்று இருக்கு ஜோர்டன்ல. ஸோ அதை நாங்க டார்கெட் பண்ணி லாங் ரேஞ்ச் மிசைல் யூஸ் பண்ணி அடிச்சிருக்கோம் அப்படிங்கிறது கூட சொல்றாங்க. ஸோ அமெரிக்கா போடக்கூடிய கணக்கு அப்படிங்கிறது இதுல தப்பா இருக்கு. நம்ம போன பதிவுல சொன்ன மாதிரிதான் அமெரிக்காவை தான் ஈரான் அடிக்கணும். ஸோ ஈரான் இஸ்ரேல் அடிக்கிறதுங்கிறது அது ஒரு அது என்ன இத்தனை பூண்டு இருக்கு, அது ஒன்றும் அது பெருசா எந்த ஒரு இதுவும் கொடுக்காது. பட் அங்க அடிச்சாலும் அங்க பேஸ் அடிக்கணும். பட் ஆனா மெயினான விஷயங்கள் இது போல பகுதிகளில் அடிக்கணும். ஜோர்டன், ஈராக், சவுதி, கத்தர், குவைத் இது போல பகுதிகளை அவங்க ரிட்டாலியேட் பண்ண அமெரிக்க படைகள் மேல தாக்குதல் பண்ண அமெரிக்கா தாக்குதல் பண்றதை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது போல பல அனலிஸ்ட்களோட கருத்துக்கள். அதுக்கு மாறா ஈரான் இஸ்ரேலை மட்டும் அடிக்கிறாங்க அப்படின்னா அது அவங்க வலையில சிக்கிட்டாங்க அப்படிங்கிறது போல ஒரு அர்த்தம்னு பல அனலிஸ்ட்களோட கருத்துக்கள். ஸோ இங்க மட்டும் தானான்னு கேட்டீங்கன்னா குவைத்துல மட்டும், சாரி ஜோர்டன்ல மட்டும் தான் கேட்டீங்கன்னா இல்ல. அடுத்து குவைத்துல ஏர் ரைடு சைடன் அடிச்சிருச்சு, டார்கெட்ஸ் வந்துருந்துச்சு, ஈரான் அட்டாக் பண்ணியிருந்தாங்க, நாங்க டவுன் பண்ணிட்டோம். ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்கேஜ் பண்ணிருக்கு. எல்லா ஹோஸ்டல் ஏரியல் த்ரெட்ஸ், அதாவது வான் வழியா வரக்கூடிய எல்லா அபாயங்களையும் நாங்க தடுக்கணும் அப்படிங்கிறது போல அவங்க தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ அமெரிக்கா ஈரான் அட்டாக்ஸை ட்ரேடு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, மாத்தி மாத்தி வந்து பண்ண அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது எந்த இடத்துக்கு கொண்டு போய் விட போகுது? ஸோ ஜூன் மாசம் தொடக்கமே வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பெரும் அளவில் எஸ்கலேஷன் நடந்துட்டு இருக்கு மிடில் ஈஸ்டை பொறுத்த வரைக்கும். இதுல லெபனான் வந்து பண்ணா, லெபனான்றத விட ஹிஸ்புல்லா ஒரு சிறப்பான சம்பவம் செஞ்சுட்டாங்க அப்படிங்கிறது போல அதோட ஆதரவாளர்கள்லாம் இது ஒரு மிரட்டல் அப்படிங்கிறது போல சில அனலிஸ்டோட கருத்துக்கள். இது வெறும் ஒரு ஃபர்ஸ்ட் போஸ்ட் ட்ரெய்லர் தான், இஸ்ரேல் கொஞ்சம் சூதானமா இருந்துக்கணும் அப்படிங்கிறது போல செய்திகள். அப்படி என்ன நடந்துருச்சு அப்படிங்கிற கேள்விகள் வருது இல்லையா. அதாவது துப்பாக்கி ஏந்திய ஒரு நபர் ராணுவ உடையில இருக்கக்கூடிய ஒரு நபரை சுட்டு கொண்டிருக்காங்க இஸ்ரேல். சுட்டு கொண்டிருக்காங்க. இதுல என்ன இருக்கு அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா. இது எந்த இடத்துல நடந்திருக்கு அப்படின்னு கேட்கணும். இஸ்ரேலோட பார்டருக்குள்ள, அதாவது வடக்கு இஸ்ரேல் பகுதியில ஒரு ஆயுதம் ஏந்திய ராணுவ உடையில இருக்கக்கூடிய ஒரு நபர் துப்பாக்கி வச்சு இஸ்ரேலோட படைகளை வந்து பார்த்தீங்கன்னா சுட ஆரம்பிச்சிட்டாரு. இதுல 2 வகையா பாக்குறாங்க. ஒண்ணு அது ஒரு இஸ்ரேலா இருக்கும், பிடிக்காதனால சுட்டுட்டு இருக்காங்க, இது போல இல்ல பிடிஎஸ்டியால பாதிக்கப்பட்டவரா இருப்பாரு அதனால சுட்டுட்டு இருக்காரு அப்படிங்கிறது போல. ஏன்னா பிடிஎஸ்டியால பாதிப்படையக்கூடிய கதைகள் இஸ்ரேல நிறைய வந்துகிட்டு இருக்கு. ஒரு இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அப்பாவும் பையனும் போகும்போது அந்த பையனுக்கு அந்த ட்ராமா, பிடிஎஸ்டி ட்ராமா வந்ததுனால இந்த போர்லயே இருக்காங்க இல்லையா. ஸோ அதனால அவங்களுக்கு அது போல பிரச்சனை ஆகும், சைக்காலஜிக்கல் ரீதியா பாதிப்படைவாங்க வீரர். அங்க இருக்கக்கூடிய ஜூவுக்கு போகும்போது, டூர் சுத்தி பார்க்கலான்னு போகும்போது லெப்பர்டு இருக்கக்கூடிய கண்ணாடியை உடைச்சிட்டாராம். அந்த கண்ணாடி வந்து பாத்தீங்கன்னா நல்ல வேலை லெப்பர்டு பக்கத்துல இல்லாத வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய ஜூ கீப்பர்ஸ் எல்லாம் வந்து சாந்தப்படுத்தி அமைதிப்படுத்தி போலீஸ் ஆம்புலன்ஸ் எல்லாம் வர வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பண்ணாங்களா. இது போல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிரும், போர்லயே இருக்கிறதுனால நிறைய நபர்களுக்கு இருந்தாங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஆயிரும். எல்லாத்துனாலையும் அதை கடந்து வந்துட முடியாது, அதுக்கு ப்ராப்பரான ட்ரைனிங் வேணும். சிவிலியனை பிடிச்சிட்டு போனாங்கன்னா இது போல எல்லாம் அறநட்டுக்கண்ட கேஸுங்கெல்லாம் மாறிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படிங்கிற கேள்விகள். பட் பரவாயில்ல, மெயினான விஷயத்துக்குள்ள வருவோம். ஸோ அது போலயா அப்படிங்கிறது போலயே ஒரு கண்ணோட்டத்தில் சிலர் யோசிக்கிறாங்க. இது யாரு என்ன அப்படின்னா
லெபனானை சேர்ந்த ஒரு நபர் அப்படிங்கிற இஸ்ரேல் தரப்புலயும் சொல்லிட்டாங்க. ஸோ இதுல என்ன இதை செட்டப் பண்றாங்களா ட்ராப் பண்றாங்களா அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம். பட் ஆனா லெபனானை சேர்ந்த மாதிரி இது ஒரு வார்னிங் தான் இஸ்ரேலுக்குள்ள. அதுவும் அவர் வந்து பாத்தீங்கன்னா பார்டரை கிராஸ் பண்ணி வந்திருக்காரா, ஃபென்சிங்கை கிராஸ் பண்ணி வந்திருக்காருன்னா இல்லையா. ஸோ அது போல எதையுமே கிராஸ் பண்ணாம ஒரு நபர் இஸ்ரேலோட வடக்கு பகுதியில ஆயுதம் எடுத்துக்கிட்டு இஸ்ரேலோட படை வீரர்களை தாக்குறாங்க அப்படின்னா இஸ்ரேலோட பின்புறத்துல வந்து தாக்குறதுக்கு நாங்க தயார் அப்படிங்கிற ஒரு மெசேஜை ஹிஸ்புல்லா கொடுக்குறாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹனியானா அவர்களோட மரணத்திலே இது போல தாக்குதல் பண்ணுவாங்க அப்படிங்கிறதோட நம்ம சொல்லியிருப்போம். இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதோட சொல்லியிருப்போம். ஸோ அது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண் முன்னாடி ஒரு செய்திகளை வர ஆரம்பிச்சிருக்கு. அவ்வளவுதான். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு இந்த விஷயங்கள் நல்லா தெரிய ஆரம்பிச்சிருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு இதுதான். அதுவும் இல்லாமல் இஸ்ரேல மறுபேர் தெரிவிச்சிருந்தாங்க. இல்லை 2 பேர்ல ஒருத்தர் தான் அப்படிங்கிறது போலாம் வந்து பார்த்தீங்கன்னா மறுபேர் தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த ஆயிலோட விலை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஜொயின்னு வந்து பண்ண மேலே கீழே இருக்கு. லாஸ்ட் பேஜ்ல இருக்கும் முடிஞ்சிருச்சு கையெழுத்து போட போறோம் அப்படிங்கிற ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருந்தாரு. பேசி முடிச்சாச்சு இஸ்ரேலுக்கு லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடுவுல சீஸ்ஃபயர் ஹால்ட் கொண்டு வரோம் அப்படிங்கிறது போல இஸ்ரேல் அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறமா $90 கீழே ஒரு பேரலுக்கு போச்சு. இப்போ திருப்பி 100க்கும் மேல வந்துருமா அப்படின்ற கேள்வி. ஸோ இது போல வந்து பண்ணா ஆயிலோட விலை அப்படியே மாறி மாறி இருக்கிறதுனால ஒரு கட்டத்துக்கு மேல எக்கனாமிஸ் வந்து பார்த்தா பாதிப்படையும். அதுக்கு தான் இவங்க ட்ரை பண்றாங்க அப்படிங்கிற போல செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. எது எப்படியோ அமெரிக்கா இந்த பிரச்சனைய முடிக்கிறதுக்கு அவங்களுக்கு சாதகமா முடிக்கிறதுக்கான வழி தெரியல. அப்படி அவங்க முடிக்கணும்னா பெருமளவுல போருக்குள்ள என்ட்ரு ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னா ஈரானோட ஒரு நல்ல டீல, அதாவது ஈரானுக்கு ஃபேவரான ஒரு டீல்ல சைன் பண்ணும். அது இஸ்ரேலுக்கு ஒத்து வராது. ஸோ இஸ்ரேல் எஸ்கலேட் பண்றாங்களா அப்படின்ற கேள்விகள் வரும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த மிடில் ஈஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் தலைவர்கள் என்ன முடிவுகள் எடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு பெருமளவுல எதுவும் எஸ்கலேட் பண்ணிக்காம பேசி பிரச்சனையை முடிச்சுக்குவாங்கன்னு நம்பிக்கிறேன். இந்த பையனா முடிச்சுக்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை வச்சு யூடியூப் 4 பேருக்கு ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்போ இருக்கணும்னு நம்பிக்கல. அடுத்த பையன் சந்திக்க. வெரி ஸ்டே சேஃப். பை.